மகள்ங்க வந்துட்டா உடனே போதும், மார்க்கெட்டில் உள்ளது, கடலில் உள்ளதுன்னு சொல்லிட்டு தினமும் வாங்கிட்டு வந்து எங்கள் அத்தை போட்டுருவாங்க. மட்டன், சிக்கன் சொல்லிட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாங்க. அது செய்றதுக்கே மணி 2 ஆயிடுச்சு எனக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நான் மிஷின் பக்கமே அந்த அளவுக்கு போறதில்ல. நைட்டு தான் கொஞ்சம் நேரமா உட்காந்து ஸ்டிச் பண்றது. ஏன்னா, கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் இன்ஷால்லா கம்ப்ளீட் பண்ணி குடுத்துடணும். இதுக்காக தான் வந்து நெறைய பேருக்கு என்னால ரிப்ளை பண்ண முடியல. ரிப்ளை பண்ணவே மாட்றீங்க. ஏன் ரொம்ப பண்ணுறீங்க? அப்படிலாம் கேட்குறீங்க. ரிப்ளை பண்ணாத காரணமே இந்த ஒரு ரீசன் தான். வீட்ல தங்கச்சி பிள்ளைங்கலாம் வந்திருக்கனால, அப்படியே வேலை, அதுக்கப்புறம் திடீர்னு எங்கேயாவது வெளியில போறது, சொல்லிட்டு அப்படியே எங்கேயாவது கிளம்பிடுறது. அதனாலேயே வந்து ப்ராப்பரா உட்காந்து ஸ்டிச்சும் பண்ண முடியல என்னால. இன்ஷா அல்லாஹ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு தான் இனிமேல் நான் ஆர்டர்ஸ் எடுத்து கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண விருந்து மாரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்தது. ஒண்ணா உட்காந்து எல்லாமே சாப்பிடும்போது. இப்படி தான் என்னால் முடிஞ்சா ஆர்டர்ஸ் எடுப்பேன். முடியலன்னா அந்த ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டேன். எனக்கு ஷெட்யூல் பார்த்து நான் எடுத்துப்பேன். இப்படி தான் என்னோட டைமை நான் மேனேஜ் பண்ணிக்கிறது.